السلام عليكم ورحمة الله وبركاته. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. நம்ம நம்மளோட பாடத்தை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம போன முறை பார்த்தது அலாமத்து தானீஸ் என்று பெண்பாலை எப்படி இனங்காண்ற முறைகள் ஒரு 6 7 முறைகள் நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது குண்டுத்தா பெற்று வாரது, அடுத்தது இயற்பிலே பெண்பாலன்னு கருதுது, முன் உஹ்துன் பின்துன். அதே மாதிரி சோடி உடல் உறுப்புகளில் இருக்கிற சோடி உறுப்புகள், அதில் ஐநூன் உதுநூன் அந்த ரிஜிலுன் எல்லாம் வரும். அடுத்தது நான் அதில் சொல்லணும் இன்னொரு விஷயம் உண்டு. ஹிதா உன், அடுத்தது நாலுன். இந்த ரெண்டு சொல்லும் ஆண்பாலில் தான் கருதப்படும். பெண்பாலுக்கு பயன்படுத்துகிறேங்கிற குறைவு. அப்போ நீங்கள் ஆண்பால்லதே அந்த ஹிதா உன் நாலுனையும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது அரபியல் வழக்கமாக பயன்படுத்தின ஒரு சில சொற்கள் ஷம்சுன், நாருன், சமா உன், அந்த சொற்கள் பார்த்தோம் பெண்பால் என்று. அடுத்தது குல்லு ஜமேன் மோன்னஸ், ஒவ்வொரு ஆறினை பன்மையும் ஆறினை பன்மைகள் பெண்பால் என்று பார்த்தோம். அதே மாதிரி இந்த முறை இந்த டைம் நாம் பார்க்கறது முஃப்ரத், முசன்னா, அல் ஜம். முஃப்ரத் என்ற என்னன்னு பார்ப்போம் முதல்ல. முஃப்ரத்ங்கிறது ஒருமைக்கு கூறுறது அரபுல. எங்கசிமு என்கசிமு அல மின் இல் இஸ்மு மின் ஹைசு அல் அதது இல. என்கசிமண்டா பிரிக்கிறான், கசமேண்டா பிரித்தான், கசம பிரித்தான். பிரித்தான் பிரிக்கிறது சொல்றது. கிஸ்முனண்டா பிரிவுக்கு சொல்லுவாங்க. ஆஹ் என்கசிமு அல் இஸ்ம், இஸ்ம் பேர் சொல் பிரிபடுதாம். பேர் சொல் மின் ஹைசுல் அதத், இந்த மாதிரி 3 வகையில 3 நிலையில பிரிபடுதாம். ஒன்று முஃப்ரதாம். அந்த முஃப்ரதண்டா என்ன? ஒருமை. முஃப்ரதண்டா ஒருமை. அல் முசன்னா, அல் முசன்னாண்டா என்ன? அல் முசன்னாண்டா இருமை. அரபுல மட்டும்தான் இப்படி ஒருமை இருமை பன்மை என்று 3 நிலை இருக்குது. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் 2 நிலைமையில் தான். ஒன்று ஒருமை, இன்னொன்று ஜம்மு. அடுத்தது ஜம்மு. ஜம்முண்டா பன்மை. இப்போ பன்மை அதில் நாம் ஃபஸ்ட்டுக்கு ஒருமையை பார்ப்போம். ஒருமையில் அல் முஃப்ரது ஹுவ குல்லு இஸ்மின் எதுல்லு அல வாஹிதின் அவ் வாஹிதத்தின். அது எப்படி வருமண்டா முஃப்ரத்? குல் இஸ்மன், ஒவ்வொரு பெயரும் சுட்டி காட்டுமான். தல்ல அலாண்டா சுட்டி காட்டினான். தல்ல தல்ல அலா. தல்ல வந்தா அலா வரும். ஒரு சில வினைச்சொல் இருக்கங்கால ஹர்ஃபுல் ஜர் சேர்ந்து வர்றது. தல்ல அலாண்டா சுட்டி காட்டுற. அதே மாதிரி இன்னொரு அர்த்தமும் இருக்கு, இன்னொரு சொல்லும் இருக்குது. அஷார. அஷாரே என்றாலும் சுட்டி காட்டினான். அஸ்மாவுல் இஷாரான்னு படிச்சிருப்பீங்க, சுட்டு பெயர்கள். அப்ப அஷார வந்த இலா வரும். அஷார இலா. அஷார இலாண்ட சுட்டி காட்டினான். அதே மாதிரி தல்ல அலா. சரியா? அப்ப பார்த்துக்கோங்க. ஹுவ குல் இஸ்மின், ஒவ்வொரு பேர் சொல்லையும் இந்த எதுல்லு அலா சுட்டி காட்டுமாம். வாஹிதின் அவ் வாஹிதத்தின், ஒன்று ஆண்பால் ஒருமையிலையும் அல்லது ஆண்பால் பெண்பால் ஒருமையிலையும் சுட்டி காட்டுமான். அடுத்து இன்னொரு ரூல்ஸ் சொல்றாங்க. இயல்பிலேயே ரஃப்பு பெற்று வருமாம். இயல்பிலேயே ரஃப்பு பெற்று வரும். ரஃப்பு என்றால் என்னென்றா லம்மா அல்லது லம்மத்தைன். நக்கீராவா வந்தா லம்மா, லம்மத்தைன் வரும். மாரிஃபாவா வந்தா லம்மா மட்டும் வரும், அல் சேர்ந்து வந்தா. அதைத்தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஹாதா தில்மீதுன் முஜ்தஹிதுன். ஹாதா தில்மீதுன் முஜ்தஹிதுன். ஹாதா அஸ்மாவுல் இஷாரா, இவர். தில்மீதுண்டா மாணவர், முஜ்தஹிதுண்டா முயற்சியுள்ள. இவர் முயற்சியுள்ளதொரு மாணவர். ஆதிஹி தில்மீதத்துன் முஜ்தஹிதத்துன், இவர் முயற்சியுள்ளதொரு மாணவி என்று வருது. இவத்துல ரஃபுடைய நிலைமைங்கிறது இந்த நிலைமை இந்த இருக்குது. ஹாதி ஹாதா தில்மீதுன் என்று சொல்றோம்.
இந்த இதுதான் ரஃபுடைய நிலைமை. அதாவது ஒன்று இதுக்கு முபத்து தகவல் ஹபருடைய நிலைமைன்னு சொல்லலாம். அது பெரும்பாலும் வசனத்தில் ஆரம்பத்தில் ஃபெஸ்டிகுவார் நிலைமை, அந்த இதைத்தான் இதுக்கு சொல்லுவாங்க ரஃபுடைய நிலைமைண்டு. அப்போ இப்போ அது விளங்கித்தானே. அதே மாதிரி இன்னொரு நிலைமை ஒன்று இருக்குது, நஸ்புடைய நிலைமை. அந்த நஸ்புடைய நிலைமை நாம் எங்கே பயன்படுத்துகிற அல் மஃபூலு பிஹி. மஃபூலு பிஹிங்கிற இடத்துல நாம் நஸ்புடைய நிலைமையை பயன்படுத்துவோம். மஃபூலு பிஹி என்ற என்ன, செயற்படு பொருள். செயற்படு பொருள் நம்ம படிப்போம், கத்தியை, கத்தியை இல்லாட்டி மரத்தை, அப்படி வரக்குள்ள அஷஜரத்தை என்று உதாரணத்துக்கு சொல்லலாம். அஷஜரத்தைனா மரத்தை. அப்படியான நிலைமையில நஸ்பு பெற்று வரும் ஹரக்கத். இங்கே ரஃபு பெற்று வந்திருக்கி, அதே மாதிரி அப்போ நஸ்பு பெற்று வரும். இன்னொரு இடம் ஒன்று இருக்குது, ஹுருஃபுல் ஜர்ருடைய இடம். அந்த ஹுருஃபுல் ஜர்ருடைய இடத்துல அடையாளம் எப்படி வரும்? அடையாளம் ஜர்ரு பெற்று வரும். ஜர்ருண்டா கசரா, ஜர் பெற்று வரும். உதாரணத்துக்கு ஃபிஸ்ஸமாஇ, ஃபிஸ்ஸமாஇ அல்லது ஃபில் பைத்தி, அப்படி அந்த சொற்கள்ல வரும். அப்போ இது உங்களுக்கு விளங்கித்தானே. அப்போ இப்படி ஒரு இதை ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்த இதில் வரும், அடுத்த பேஜில் வரும். நான் அதை அப்போ வரும்போது விளங்கப்படுத்துகிறேன். அடுத்த பேஜ் இருமை, அடுத்த சட்டம். அப்போ இவ்வளோ நேரம் முஃப்ரத் பார்த்தோம். முஃப்ரத் என்றா என்ன? முஃப்ரத் என்றா ஒருமை. முஃப்ரத் எப்படி வரும்? ரஃபுடைய நிலைமையில தாலிபுன், உதாரணத்துக்கு தாலிபுன் அல்லது தாலிபத்துன். ஆண்பாலில் தாலிபுன், பெண்பாலில் தாலிபத்துன். அதே இது அது நஸ்புடைய நிலைமையில எப்படி வருது? தொண்டு தாலிபன், அப்படி இல்லாட்டி தாலிபத்தன். அது ஜர்ருடைய நிலைமையில எப்படி வருது? தாலிபத்தின் அல்லது தாலிபின் என்று வருது. சரிதானே? ஓகே. அடுத்தது ஓ இருமையை பார்ப்போம். இருமையில் எப்படி ஒரு சொல்லை இருமையாக மாற்றுவதற்கு ரஃபுடைய நிலைமையில் அலிஃப் நூனை சேர்க்க வேண்டுமாம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிறாங்க, இப்படி உதாரணத்துக்கு களமுன் இருக்குது. இந்த களமுனண்டா என்ன? ஒரு பேனை. அந்த களமுனை இரு பேனையாக மாற்றணுங்கிறதுக்கு கடைசியில் அந்த ஹர்ஃப், கடைசி எழுத்து எண்ணத்தில் முடியுதோ அந்த ஹர்ஃபோட அலிஃபையும் நூனையும் சேர்க்கணுமா. அப்போ களமுன், களமானி. களமுனண்டா ஒரு பேனை, களமானி என்றா இரு பேனைகள். அதே மாதிரி ஷஜரத்துன், ஷஜரத்துன், ஷஜரத்தானி. கடைசியில் அந்த அலிஃப் நூன் சேர்த்தா ஒரு பேர் ஒரு சொல் இசுமொண்டு ரெண்டா மாறும். உதாரணத்துக்கு முஹந்திசுன், முஹந்திசானி. முஹந்திசுன் என்றா ஒரு பொறியியலாளர், முஹந்திசானி என்றா இரு பொறியியலாளர்கள். இப்போ இந்த இது கிளியர் தானே உங்களுக்கு? மேலுக்கு கீழே இந்த சப்ஜெக்ட் கிளியர் தானே? ஒரு சொல்ல இருமையா மாத்தலி அலிஃப் நூனுங்கிறது சேர்க்கணுமா. அப்போ ரெண்டாவது இதுக்கு வருவோம். இருமையான ஒரு சொல்லை நஸ்புடைய நிலைமையில் மாற்றுவதாயின் அலிஃப் நூனானது யானூன் ஆக மாற்றம் பெறும். யானூனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? யாக்கு சுக்குன் செஞ்சிருக்காங்க, நூனுக்கு கசரா செஞ்சிருக்காங்க. அப்போ ஈனி என்று வாசிக்கணும். இதில் சும்மா ஞாபகத்துக்கு ஈனி என்று வச்சுக்கோங்க. ஈனி ஆக மாற்றம் பெறும் என்று நாம் வச்சுக்கோங்க. அப்போ சஜரத்தானி, சஜரத்தானி என்ற என்ன? ரெண்டு மரங்கள். அப்போ இஞ்சால எப்படி வரும்? ஷஜரத்தைனி என்று வருமாம். அப்போ ரெண்டு மரங்கள்ங்கிறதுக்கு ஷஜரத்தானி, ரெண்டு மரங்களை என்று சொல்கிறோமே, அந்த இதுக்கு ஷஜரத்தைனி மஃபூலு பியுடைய இடத்துல ஷஜரத்தைனி என்று வருமா. அப்போ ரெண்டு மரங்களை நான் வெட்டினேன் என்றுக்குள்ள எப்படி வரும்? கதாத்து அஷஜரத்தைனி என்று எழுதணும். ஷஜரத்தானி என்று போட்டீங்கன்னா பில. அது ஓகே தானே? அடுத்தது களமானி. இது பெண்பாலில் வரும் ஷஜரத்தைனி. இது களமானி, களமைனின்னு மறப்போகுது. இந்த ஷஜரத் களமானி என்ற இரு பேனைகள். இரு பேனைகளை நான் உடைத்தேன் என்று வரக்குள்ள கசர்த்து, கசர உடைத்தான், கசர்த்து களமைனி என்று வரும். ஓகே தானே இது? அதே மாதிரி கீழுக்கு பாருங்க, அதே சட்டம் அதே மாதிரி மாறப்போகுது. ஆனால் அது நஸ்புடைய நிலைமை, இது ஜர்ருடைய நிலைமை. அப்போ இருமையான ஒரு சொல்லை ஜர்ருடைய நிலைமைக்கு மாற்றுவதாயின் அலிஃப் நூனானது யா நூனாக மாற்றம் பெறும். அதே மாதிரி ஈனியாக மாற்றம் பெறுமாம். எந்த இடத்துல என்றால் உதாரணத்துக்கு
ரெண் ரெண்டு பேனைகளில் ரெண்டு பேனைகளை கொண்டு என்று நான் எழுதினேன் அப்படி சொன்னா. உதாரணத்துக்கு நான் எழுதினேன் என்றா கதப் நான் எழுதுறதுக்கு என்ன கதப்து கதப்து அல் கலமைனி என்று போடணும். உதாரணத்துக்கு அதில் ஜர்ருடைய சட்டத்துக்கு எப்படி வரும்? ஜர்ருண்டா அந்த முன்னுக்கு ஒரு வேர்போட சேர்த்து ஜர்ருண்டு வாருது. அந்த உதா ஹுருஃபுல் ஜர்ருண்டு வாருது. சரி, அப்போ நம்ம இதுல பார்த்தோம் களமானி, களமானிய களமைனின்னு மாத்துறது ஹர்ஃபுல் ஜர். உதாரணத்துக்கு பஹச அன் என்றா தேடினான். பஹச என்றா அன் வரும். பஹச அன். அப்ப பஹச அன் பஹஸ்து. இப்ப நம்ம இடத்துல எடுத்தா பஹஸ்து நான் தேடினேன். அன் களமானியா களமைனியா? களமைனி. களமைனியத்தான் போடணும். ஏனென்றா அது ஜர்ருடைய நிலைமையில வந்திருக்கு. அன்னு வந்தா உன்னுக்கு களமைனி என்று வரும். களமைனி. இது கிளியர் தானே? அப்போ உங்களுக்கு நான் வச்சுக்கோங்க, இறைமை என்ற என்ன? இறைமையில் ரஃபுடைய நிலைமையில் எப்படி வரும், நஸ்புடைய நிலைமையில் எப்படி வரும், ஜர்ருடைய நிலைமையில் எப்படி வரும். ஒரு ஒரு உதாரணத்தும் ஒரு ஒரு சென்டென்ஸும் வெளியே வச்சுக்கோங்க. அப்போ முதலாவது எப்படி சொல்லலாம்? ஒன்று ரஃபுடைய நிலைமை. ரஃபுடைய நிலைமைக்கு என்ன செய்யணும்? அலிஃப் நூன் சேர்க்கணும். அதே மாதிரி ஜர்ருடைய நிலைமைக்கு என்ன செய்யணும்? அந்த அலிஃப் நூன் ஆனது யானூன் மாறல் பெறும் ஈனி என்று நாவும் வச்சுக்கொள்ளணும். ஈனி இல்லாட்டி மைனி என்ன வச்சுக்கோங்க, மைனி. அல்லது அடுத்தது ஜர்ருடைய நிலைமை. ஜர்ருடைய நிலைமைக்கு எப்படி நாம் வச்சுக்கொள்ளணும்? ஈனி. அதே மாதிரி தான் ஈனி என்ன வச்சுக்கொள்ளணும். முன்னுக்கு ஜர்ருன்னு வந்தால் ஜர்ருடைய நிலைமை. அது கிளியர் தானே? அப்போ இரும முடிஞ்சு. அடுத்தது என்ன? அடுத்தது இருமட எக்ஸாம்பிள் தந்திருக்கிறாங்க. ஹுவமா தல்லன் அலா இஸ்னைனி அவ் இஸ்னத்தைனி பிசியாதத்தின் அலிஃபின் வனூனின் அவ் யாஇன் வனூன் அலா முஃப்ரதிஹி. ஒன்று கலமுன். அந்த கலமுண்டா ஒரு பேனை. களமானி என்றா இரு பேனை. ஆஹ் கலமுனை இருமையா மாத்தலி அலிஃப் நூன் சேர்க்கணும். அதைத்தான் இங்கே செஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது கலமைனி. ஒன்று நஸ்புடைய நிலைமையில அல்ல ஜர்ருடைய நிலைமையில கலமைனி என்று வரும். கலமைனி. இப்போ கலமைனி என்ற இது மீனிங் எப்படி வரும்? ரெண்டு பேனைகளை. ரெண்டு பேனைகளை என்ற கலமைனி. அல்லது ரெண்டு பேனைகளைங்கிறதுக்கு முதல் பஹஸ்து பஹசன் அப்படி அந்த இடைச்சொல் ஒன்று வந்தாலும் கலமைனின்னு வரும். வேர்போடு சேர்ந்து வர இடைச்சொல். அடுத்தது ஷஜரத்துன். அதே மாதிரி ரெண்டு மரங்கள் ஷஜரத்தானி. அடுத்தது ஷஜரத்தைனி. இங்க உதாரணம் தந்திருக்கிறாங்க பாருங்க. அத்தில் மீதானி. அத்தில் மீத தில் மீதுண்ட என்ன? மாணவன். தில் மீதுன். அத்தில் மீதானி என்ற இரு மாணவர்கள். ரெண்டு மாணவர்கள். இது என்ன நிலைமையில இருக்கி? இது ரஃபுடைய நிலைமையில இருக்கி. ஏன் காரணம்? வசனத்துல ஆரம்பத்திலேயே தொடங்குது. வசனம் ஒன்று ஆரம்பத்திலே ஒளிவாயா அந்த பேரோட தொடங்குதண்டா அது ரஃபுடைய நிலைமை. அதுதான் இங்க ரஃபுடைய நிலைமைன்னு சொல்றாங்க. அத்தில் மீதானின்னு வந்திருக்கு. இப்ப முஜித்தஹிதானி. அத்தில் மீதானி முஜித்தஹிதானி. இங்க இது எப்படி வருதோ அதே மாதிரி தான் அங்காலையும் வரும். முபத்ததா வல் ஹபர். அத்தில் மீதானி. அத்தில் மீதானி. தில் மீதும் மாணவன் ரெண்டு மாணவ. அப்ப தில் மீதானி என்ற ரெண்டு மாணவர்கள் முஜித்தஹிதானி. இஜித்தஹிதா முயற்சி செய்தான், கடின உழைத்தான். அந்த முஜித்தஹிதானி நல்ல முயற்சி உள்ளவர்கள், ரெண்டு மாணவர்கள் முயற்சி மிக்கவர்கள் என்று சொல்லலாம். அடுத்தது காபல. காபல சாமிர் அஸ்வதி கைனி. கைனி என்று எழுதணும். கைனி. சதி கைனி என்ற ரெண்டு நண்பர்களை யாரு? சாமிர் என்கிறவன் சந்தித்தான். காபலி என்றாலும் சந்தித்தான். லக்கிய என்றாலும் சந்தித்தான். லக்கிய. லக்கிய. சொற்களை நோட் பண்ணிக்கோங்க. சொற்களை பாடமாக்கிக்கோங்க. டாஸ்க்கள் செஞ்சு அனுப்புங்க. லக்கி என்றாலும் சந்தித்தான். அடுத்தது சல்லம்து. சல்லமத் ஹிந்து. ஹிந்துங்கிறவ ஒரு பெண். இந்த ஹிந்து சல்லமத் என்ற சலாம் சொன்னான்.
சல்லமத் ஹிந்து அலா. சல்லம்மா வந்தா அலா வரும் பாத்தீங்களா? ப்ரூஃப் சேர்ந்து வரும். சல்லம அலா அல் முஅல்லிமத்தைனி. ரெண்டு முஅல்லிமாக்களுக்கு யாரு ஹிந்துங்கிறவ சலாம் சொன்னாவாம். அதாவது உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர் இல்லாட்டி கேளுங்க கட்டாயம். கொஞ்சம் இது பெரிய ஒரு ஸ்லைட். கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கட்டாயம் டவுட்டில் கேளுங்க. அடுத்தது அல் ஜம் உன் பன்மை. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? முஃப்ரத் பார்த்துட்டோம், முசன்னா பார்த்துட்டோம். ரெண்டு நிலைமைகள் எப்படி வரும்னு பார்த்துட்டோம். இப்போ ஜம்மு பார்க்க போகிறோம். ஜம்முங்கிறது தனி சப்ஜெக்ட். ஜம்முங்கிறது மூணு வகைப்படுது. ஒன்று ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிம், ஜம்மு தக்சீர். ஒன்று ஜம்மு முதக்கர் சாலிம் என்றா என்ன, சாலிம் என்றா என்ன நம்ம படிச்சிருக்கோம்பா. ஒன்று சீரானதுன்னு சொல்றது, நேரானதுன்னு சொல்றது, சீரானதுன்னு சொல்றது. அப்போ ஜம் உன் பன்மை முதக்கரண்டா ஆண்பால் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஜம்மு முதக்கர் சாலிம் சீரான ஆண்பால் பன்மை. ஜம்மு முஅன்னஸ் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிமான சீரான பெண்பால் பன்மை. அடுத்தது ஜம்மு தக்சீர். ஜம்மு தக்சீர் கசரைண்டா என்ன, கசர உடைத்தான், கசர உடைத்தான் அதுல இருந்து தான் தக்சீர். கசரையிலேருந்து ஜம்மு தக்சீர் என்றா ஒரு ஒழுங்கு இல்லாம உடைஞ்சி வரக்கூடிய அப்படி வர பன்மையிலே ஜம்மு தக்சீர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்காது, நேரான ஒரு ஃபார்மட் இருக்காது. அது கொஞ்சம் குழம்பி வரும். அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். கொண்டு டிக்ஷனரி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சில ஃபார்மட் இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அடுத்தது சீரான ஆண்பால் பன்மை. சீரான ஆண்பால் பன்மைங்கிறது ஆண்பாலுக்கு மட்டும்தான் அதில் மென்ஷன், பெண்பாலுக்கு வராது, ஆண்பால் மட்டும். அப்ப ஒரு ஆண்பால் ஒருமை சொல்லை பன்மையாக சொல்லாக மாற்றுவதாயின் ரஃப்புடைய நிலைமையில் தான் சொல்லிட்டேன். மூன்று அந்த வசனத்துல ஆரம்பத்துல வரும் இது, அது எப்பயும் லம்மா அல்லது லம்மத்தையும் தான் பெற்றிருக்குது. ரஃப்புடைய நிலைமைக்கு என்ன செய்யணுமாம்? வாவு நூன் சேர்க்கணுமாம். உதாரணம் என்ன சொல்லிக்கிறாங்க? முஅல்லிமுன், முஅல்லிமூன, முஅல்லிமுன், முஅல்லிமூன. முஅல்லிமுன்டா என்ன? முஅல்லிமுன்டா ஒரு ஆசிரியர், ஒரு ஒரு ஆலிம். முஅல்லிமுன், முஅல்லிமூனேண்டா ஆசிரியர்கள். சரியா? அதே மாதிரி முதர்ரிசுன், முதர்ரிசுன்டா ஒரு ஆசிரியர். முதர்ரிசூன, முதர்ரிசூனேண்டா ஆசிரியர்கள். அப்ப என்ன செய்யறோம் நாம? வா ரஃபுடைய நிலைமையில இந்த வாவு நூன் சேர்க்கும் பன்மையாக்களி. ஜம் உண்டா பன்மைதானே? அப்ப வாவு நூன் சேர்க்கும். அது என்னத்துக்கு மட்டும்? ஆண்பாலுக்கு மட்டும் வாவு நூன் சேர்க்கும். சரிதானே? இதை இப்ப ரஃபுடைய நிலைமை கிளியரே உங்களுக்கு. அடுத்தது வருவோம் நஸ்புடைய நிலைமைக்கு. ஆண்பால் பன்மையான சொல்லை நஸ்புடைய நிலைமைக்கு மாற்றுவதாயின் வாவு நூனானது யாவு நூனாக மாற்றம் பெறும். யாவு நூனாக மாற்றம் பெறுமாம். அப்ப நீங்க ஒன்று கேள்வி ஒன்று கேட்கலாம். அங்கேயும் நாம யாவு நூன் தானே படிச்சோம், அப்ப இங்கேயும் யாவு நூன் தான் வருது. அப்ப நாம எப்படி இதை கண்டுபிடிச்சிக்கிற? அங்க முசன்னாவிலையும் யாவு நூன் தான் நஸ்புடைய நிலைமையில படிச்சோம், இங்கேயும் யாவு நூன் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாம எப்படி கண்டுபிடிக்கிற? கண்டுபிடிக்கிறேன் எப்படின்டா, அங்க படிச்சோம் யாவும் சுக்குன் செய்து நூனுக்கு அங்க கசரா செஞ்சு படிச்சோம், ஈனி என்று படிச்சோம். இங்க எப்படி படிக்கிறோம்? இங்க ஈனே என்று படிக்கிறோம், ஈனே. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈனி என்று வந்தா இருமை, ஈனே என்று வந்தா அது பன்மை. ஜம் முதக்கர் சாலிம்ல தான் ஈனே என்று வரும். அங்க முசன்னாக்குத்தான் ஈனி என்று வருது. அப்ப இனி ஈனி என்று வாசிக்கிற எல்லாம் முசன்னாக்கடுங்க. இரு இரு என்று சொல்றது, இரு ரெண்டு பேருக்குரியதுக்கு ஈனி என்று வரும். ஈனே என்று வந்தா என்ன? பன்மையில வரும். ஜம்மு முதக்கர் சாலிம்ல சீரான ஆண்பால் பன்மையில வரும். அதை நம்ம எப்படி உதாரணத்துக்கு எடுக்கலாம்? முஹந்தி சூனே. முஹந்தி சூனேன்ற என்ன? பொறியியலாளர்கள். முஹந்திஸ் அது எப்படி மாறுதாம்? முஹந்தி சீனே என்று மாறுதாம். பொறியியலாளர்களை என்று வரும்போது முஹந்தி சீனே என்று வருதாம். உதாரணத்துக்கு பொறியியலாளர்களை நான் கண்டேன் என்று சொல்ல போகிறோம்.
ரஐத்து முஹந்திசீன ஆண்ட கண்டான் தானே. அப்ப ரஐத்து நான் கண்டேன், முகந்தி சீனே என்று எழுதணும். முகந்தி சூனே என்று போட்டீங்கன்னா பிழை. அந்த சட்டம் தான் இப்ப சொல்லித்தாரேன். இது ஒரு முக்கியமான சட்டம், எக்ஸாம்ல வருது. அப்ப ராய்த்து முகந்தி சீன, அங்கால என்ன வருது, முஅல்லிமூன. அதே மாதிரி தான் முஅல்லிமூன, முஅல்லிமாக்கள், முஅல்லிமாக்கள், முஅல்லிமா, முஅல்லிமுன் ஆசிரியர்னு சொல்லலாம், ஆசிரியர்கள். முஅல்லிமீன, முஅல்லிமீன. அப்போ யாரு, ஆசிரியர்களை என்று எடுக்கக்குள்ள முஅல்லிமீன, ரஅய்து முஅல்லிமீன என்று வரும். இது அப்ப நஸ்புடைய விதி ஓகே தானே, கிளியர் தானே. அதே மாதிரி தான் ஜர்ருட விதியும் அப்படியோ காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி. அப்ப மேலுக்கு என்ன சொல்லிக்கிறோம், அப்ப யாவுன்னு சொல்லிக்கும். அதே மாதிரி தான் கீழுக்கும் வருது. ஜர்ருடைய நிலைமையிலையும் ஆண்பால் பன்மையான சொல்லை ஜர்ருடைய நிலைமைக்கு மாற்றுவதாயின் வாவுனூனானது யாவுனூனாக மாற்றம் பெறும். அதே மாதிரி ஈனேனு மாற்றம் பெறுமாம் ஜர்ருடைய நிலைமை. இந்த ஜர்ருடைய நிலைமை என்கிறது எப்படி வரும், ஒரு சொல்ல ஒன்று உதாரணமா சொல்லலாம். முகந்தி சூன, முகந்தி சீனியா மாற்றம் பெறுகிறான் மேலே கேட்கிற மாதிரி. நாம ஜர்ருடைய நிலைமைக்கு சல்லம் அலான்னு படிச்சோம்பா, சலாம் சொன்னான். அப்ப சல்லம் து, நான் சலாம் சென்னேன். சல்லம் து, சல்லம் து அலா, சல்லம் போட்டா அலா போடணுமா. அலாண்டா மீது, அந்த மீது அடுத்து ஒரு செல்ல போறாக்கள்ட மீது நான் சலாம் சொன்னேன். சல்லம் து அலா முஹந்தி சீன எடுத்தீங்கன்னா சரி. முஹந்தி சீன, சல்லம் து அலா முஹந்தி சீன. அதே மாதிரி சல்லம் து அலா முஅல்லிமீன. இது இப்போ உங்களுக்கு கிளியரா, சீரானான் பல்பெண்ணை விசாரிக்குதா. பாபா பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன். அப்போ எல்லாத்தையும் உன்னிப்பா மெதுவாக கவனிக்கோங்க. இது கவனிச்சுக்கோங்க, இது கொஞ்சம் புதிய சப்ஜெக்ட் தான். சம்டைம்ஸ் ஒரு சிலாக்கள் படிச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை, மீட்டல் அடிக்கும். இது ஒரு சட்டம், நல்ல கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். ஆஹ் அடுத்த பேஜை பார்ப்போம். முஅன்னஸ் சாலிம். அதுக்கு முதல் உதாரணங்கள் தந்திருக்காங்க, அதையும் பார்ப்போம். முஅல்லிமுன், முஅல்லிமூனையா மாறுதும். என்ன, முஅல்லிமீன இந்த இருக்குது. முஅல்லிமுன், முஅல்லிமூனையா மாறுதான். அப்ப என்ன, முஅல்லிமூனை என்ற அர்த்தம் முஅல்லிம் ஆசிரியர்கள் என்று எடுக்கலாம். முஅல்லிமீனியா மாறுதான். அது என்ன, முஅல்லிமீனி என்ற ஆசிரியர்களை என்று சொல்லும்போது முஅல்லிமீனியா மாறும். இந்தியாவில் என்ன தந்திருக்கிறாங்க, சபபு தஸ்மியா விஜானில் முதக்கர் சாலிம் முஹந்திசுன், முஹந்திசீனியா மாற்றம் பெறுமாம். அப்படி மாற்றம் பெற்றா சரியாம். அது ஜம்ஓ முதற்கர் சாலிமாம். மிஸ்கீன் மசாக்கீன்னு மாற்றம் பெற்றது ஜம்மு முதக்கர் சாலிம் இல்லையாம். அப்படி மாற்றம் பெற்றா பிழையாம். அப்ப மிஸ்கின் மசாக்கீன்னு மாற்றம் பெற இல்லையாம். இது வாவுனு மாற்றம் பெறதுதான். இதுல முஹந்திசும் முஹந்திசீன இதுல சரி என்று சொல்றாங்க. இப்படி மாற்றம் பெற்ற பிழையாம்னு சொல்றாங்க. அடுத்தது உதாரணங்கள் தந்திருக்கிறாங்க. அல் முஜித்தஹிதூன நாஜிஹூன. முஜித்தஹிதூன முயற்சியாளர்கள். நாஜிஹூன, நஜஹேண்டா வெற்றி இது சித்தி அடைந்தான். நஜஹ சித்தி அடைந்தான். நஜஹத்துல்லாபு ஃபில் இம்திஹான். இம்திஹான்டா பரீட்சை, இம்திஹான்னு சொல்ற. இன்னொன்று இஃப்திபார்னு சொல்ற. அப்ப நஜஹல் மௌஜிதஹிதூன் வெற்றியாளர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்கள். நாஜிஹூன வெற்றி பெற்றார்கள். நாஜிஹூன வெற்றி பெற்றார்கள். அடுத்தது என்ன, காபல் து சொல்லி தந்தனே. காபல் என்ற என்ன ஏற்கனவே பார்த்தோம். சந்தித்தேன், நான் சந்தித்தேன். காபல் து அல் முத்தஃபவ்விகீன. முத்தஃபவ்விகீன முத்தகத்திமீன. அந்த தகத்தமீன என்ன, முன்னேறினான். அதே மாதிரி தான் தஃபவ்வக என்றாலும் முன்னேறினான். இந்த கிளாஸ் ஃபெஸ்ட் அப்படி சொல்றது. தஃபவ்வக என்றாலும் அந்த முன்னேறி வகுப்புல ஃபெஸ்டா வராக்கள், அப்படியான ஆக்களை நான் சந்தித்தேன். சல்லம் து, சல்லம் து அலல் ஃபாயிசீன. ஃபாயிசீன, ஃபாசேண்டா என்ன, ஃபாசேண்டா வெற்றி பெற்றான். ஃபாசே அதிலிருந்து வந்ததுதான் ஃபாயிஸ்.
ஃபாயிசூனு ஃபாயிசீனு விளங்குதா நான் சொல்றது? உண்டு ஃபாஸு ஃபாஸு அதுலேருந்து அதில் இஸ்மு ஃபாயில், இஸ்மு ஃபாயில்டா அதை செஞ்ச ஆள் இஸ்மு ஃபாயில், செய்யக்கூடிய ஆள் ஃபாயிஸ், வெற்றி பெற்ற ஆள். அது எப்படி பன்மையாக மாறும்? ஃபாயிசூனு என்று மாறும், வாவுன்னு சேர்ந்து. அது அந்த ஃபாயிசூனுங்கிறது இங்கே என்ன வந்திருக்கி? ஜர்ருடைய இதில் நிலைமையில வந்திருக்கி, முன்னுக்கு ஜர் வந்திருக்கி, அதனால ஃபாயிசீனு என்று மாற்றம் பெறுது. கிளியர் தானே? அடுத்த பேஜ் போமா? சரியா? அடுத்த பேஜ்ல ஜம் முஅன்னஸ் சாலிம், சீரான பெண்பால் பன்மை. இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம என்ன? சீரான ஆண்பால் பெண்மை, ஆண்பாலுக்கு மட்டும்தான் பார்த்தோம், இப்படி வருமாட்டு. இங்கே இப்போ பார்க்க போறோம் என்ன? சீரான பெண்பால் பன்மை. ஒரு பெண்பால் பன்மை சொல்லை ஒரு பெண்பால் சொல்லை பன்மையாக மாற்றுவதற்கு ரஃபுடைய நிலைமையில் அலிஃப் த சேர்க்க வேண்டுமாம். அலிஃபும் சட்டித்தாவும் சேர்க்க வேண்டுமாம். நல்லா, இதான் விதத்தில் முக்கியம். பெண்பால் சொல்ல ஒன்று இருக்குது, தாலிபத்துன். தாலிபத்துன் என்ன? ஒரு மாணவி. இந்த தாக்கு பேர் என்ன? தால் மர்பூத்தான்னு சொல்லுவாங்க, குண்டுத்தான்னு சொல்லுவாங்க. அஹ், தாலிபத்துண்ட பன் பன்மை என்ன? தாலிபாத்துன். அப்ப என்ன சொல்றாங்க? அலிஃப்தா சேர்க்கணுமா? இப்ப தாலிபத்துன் இந்த குண்டுத்தா சட்டித்தாவா மாறப்போகுது. அது அஞ்சல நடந்திருக்கு, சட்டித்தாவா மாறி அலிஃபுன் தாவும் சேர்த்திருக்காங்க, இந்த தாலிபாத்துன் என்று சேர்த்திருக்காங்க. சரிதானே? அடுத்தது முமர்ரிலத்துன். முமர்ரிலத்துன் என்ற நோட் பண்ணிக்கோங்க. தாதிக்கு சொல்றேன், தாதி. தாதி என்ற தெரியும் தானே? நர்ஸுக்கு சொல்றேன், நர்ஸ். முமர்ரிலத்துன் பெண் நர்ஸுக்கு தான் முமர்ரிலத்துன்னு சொல்றேன். ஆண் நர்ஸுக்கு முமர்ரிலுன்னு சொல்றேன். முமர்ரிலுன்ற பன்மை என்ன? முமர்ரிலூன்னு வரும். ஆண்கள் ஆண் நேசுக்கு முமர்ரிலுன் என்று சொல்றேன். நம்ம அப்பதே அதை அலிஃப்தா, இதுக்கு அலிஃப்தா சேர்க்கணும், அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வாவு நூன் சேர்க்கணும் என்று. அப்ப அங்க முமர்ரிலுன் முமர்ரிலூன் என்று வரும். இங்கே முமர்ரிலத்துன் முமர்ரிலாத்துன்னு வரும். முமர்ரி லாத்துன்னு வரும். கிளியர் தானே? இப்போ ரெண்டாவது சட்டத்துக்கு போமா? இப்போ ரெண்டாவது அந்த நிலைமைக்கு. அப்போ முதலாவது ரஃபுடைய நிலைமையில் அலித்தா சேர்க்கணுமாம். ரெண்டாவது நிலைமையை பார்ப்போம். பெண்பால் பன்மையான சொல்லை நஸ்புடைய நிலைமைக்கு மாற்றுவதாயின் அலிஃப்தா ஆனது கசரத் செய்து ஆக மாற்றம் பெறும். அலிஃப்தாக்கு என்ன செய்யணுமாம்? கசரத் செய்யணுமாம். ஆத்தி என்று வரும். இந்த அறிக்கை போட்டீங்கன்னா ஆத்தி என்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? ஈனி என்று பார்த்தோம். ஈனி என்னத்துக்கு? முசன்னாக்கு, இருமைக்கு. நம்ம அடுத்தது என்ன பார்த்தோம்? ஈனேன்னு பார்த்தோம். ஈனே என்னத்துக்கு? ஜம்மு முதக்கர் சாலிம். அடுத்தது ஜம்மு மோன்னஸ் சாலிம். மோன்னஸ் சாலிம்ல என்ன பார்க்கும்? ஆத்தி ரெண்டு சேர்க்கட்டான். உதாரணத்துக்கு நான் மாணவிகளை கண்டேன் என்று எடுப்போமே. ரஐத்து நான் கண்டேன், தாலிபாத்தின் நான் யாரோ மாணவிகளை கண்டேன். சரிதானே? தாலிபாத்தின் பாத்தின் என்று வரப்போகுது. ரஐத்து தாலிபத், இந்த ரஐத்து தாலிபாத்தின் அடுத்தது முமர்ரில்லாத்தின் என்று வரப்போகுது. ரஐத்து முமர்ரில்லாத்தின். ரஐத்து நான் கண்டேன், முமர்ரில்லாத்தின். அதே மாதிரி பெண்பால் பன்மையான சொல்லை ஜர்ருடைய நிலைமைக்கு மாற்றுவதாயின் அலிஃப்தா ஆனது ஆத்தியாக மாற்றம் பெறும். அதே மாதிரி மேலுக்கு இருந்த அதே இது கொப்பி பேஸ்ட் செஞ்சிருக்கோம். கொப்பி பேஸ்ட். ஆனால் அங்கே ஒரு இது வராது. ஐ என்ற உறுப்புகளை ஏற்கும். இரண்டாவது மஃபூல் பின்னு சொல்லுவாங்க. மஃபூல் பியால செயற்படு பொருள். இந்த ஐ உறுப்பு, இந்த ஐ உறுப்புண்டா என்ன? எங்க வருது? மாணவிகளை என்று வரும், அப்படி வாசிக்கணும். இங்கே ஒரு ஹுரூஃபுல் ஜர்ருக்கு முன்னுக்கு வரப்போகுது விவரத்துல. அப்ப நான் மாணவிகளை தேடினேன் என்று சொன்னா பஹஸ்து அன் நான் தேடினேன். பஹஸ்து பஹஸ்து அன் பஹஸ்து அன் தாலிபாத்தின் என்று வரப்போகுது. ஓகே தானே? தாலிபாத்தின். இந்த அலிஃப்தா, அலிஃப்தா இந்த அலிஃப்தா தான் இப்ப குறிக்காங்க இங்கே. அலிஃப்தா. அப்ப ரஐத்து முமர்ரிலாத்தின் நான் முமர்ரிலாத்துகளை கண்டேன், நான் பெண்தாதிகளை கண்டேன் என்று வரும். அப்ப இந்த சட்டம் கிளியர் தானே? விளங்குதா உங்களுக்கு?
ஈஸியா இருக்கா? ஆஹ் அப்ப அடுத்த பேஜுக்கு போமா? அடுத்த பேஜ்ல என்ன இருக்கி? இதுல உதாரணங்கள் தந்திருக்கிறாங்க. முகமது அல்ல அக்சர் இஸ்னத்தைன் பிஸியாதத்தை அலிஃபின் தா அலா முஃப்ரதிஹி முஅல்லிமா. முஅல்லிமாண்டா ஒரு ஆசிரியர், முஅல்லிமாத்தன பெண் ஆசிரியர்கள். இது ஒரு பெண் ஆசிரியர், இது பெண் ஆசிரியர்கள். தில்மீதத்துன் ஒரு மாணவி, பெண் மாணவி. தில்மீதாத்தண்டா மாணவிகள். இப்படி அலிஃப்தாவோட இது இது செஞ்சுமான்னு சொல்லி தந்திருக்காங்க. அது அலிஃப்தாவோட ரஃபுடைய நிலைமையில பன்மையாகுமாம். அலிஃப்தாவுடைய நிலைமையில சரிதானே. அலிஃபும் சட்டித்தாவும் நாமும் வச்சுக்கோங்க. இங்கே தாலிபத்தும் தாலிபாத்துனா மாதிரிதான். அது சரியாம். அப்படி மாறினா சவுத்துன் அஸ்வாத்துன்னு மாறுறது. ஜம்மு ஒன்று சாலியும் இல்லையாம் சொல்லிக்கிறாங்க. அது ஜம்மு ஒன்று சாலியும் இல்லை தான். ஏனெண்டா இது ஜம்மு தக்சீர்னு சொல்லுவாங்க. அடுத்தது வரும், நான் சொல்லித்தாரேன். அடுத்தது அல் அத்தபீபாத்து முஹ்லிசாத்துன். அத்தபீபா, தபீபுண்ட என்ன? தபீபுண்டா வைத்தியர், படிச்சிருப்பீங்க. அதுல தபீபத்துன் பெண் வைத்தியர். அந்த தபீபத்துண்டா ஒரு பெண் வைத்தியர். தபீபாத்துனண்டா பெண் வைத்தியர்கள் என்று எடுக்கணும். சரிதானே. அத்தபீபாத்து பெண் வைத்தியர்கள். முஹ்லிசாத்துன், முஹ்லிசாத்துன் ண்டா என்ன? பெண் வைத்தியர்கள், தூய்மையானவர்கள் என்று எடுக்கலாம். தூய்மையானவர்கள். இவரத்துல என்ன நிலைமையில இருக்கு? இரண்டும் அத்தபீபாத்து முஹ்லிசாத்துன் ரஃபுடைய நிலைமையில இருக்கு. ரஃபுடைய லம்மாடைய நிலைமையில இருக்கு. முபுத்துதா ஒரு கபரான வசனமா இருக்கு. முபுத்துதா எழுவாயா இருந்த அந்த ரஃபுடைய அடையாளத்துக்கு சொல்ற. ஆஹ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அல்லக்கத்து. அல்லக்கை என்ற தொங்க விட்டான். சபு முல்லக்காத்து நீங்க படிச்சிருப்பீங்க, ஐசியாக்களுக்கு தெரியும். சபு முல்லக்கான கவிதை தொகுப்புகள், 7 வகையான கவிதை தொகுப்புகள் எடுத்து கௌபாவில் தொங்க போட்டிருப்பாங்க. அதுல சிறப்பான கவிதையில கௌபாவில் தொங்க போட்டிருப்பாங்க. அல்லக்கைன்னா தொங்க போட்டான், அதான் தொங்க விட்டான். தொங்க விட்டான் என்று சொல்றாங்க. தொங்க விட்டான்னு சொல்றது. அடுத்தது என்னது சொல்லிக்கிறாங்க? அல்லக்குத்து நான் தொங்க விட்டேன். அல் லவ்ஹாத். லவ்ஹாத். லவ்ஹுன்னண்டா பலகை. பலகை, ஏடு. லவ்ஹுல் மஹ்பூல்னு படிச்சிருக்கீங்க. லவ்ஹுல் மஹ்பூல் ஏடுண்டு. அப்ப லவ்ஹுண்டா லவ்ஹுன் ஒருமை. அதுல பன்மைதான் லவ்ஹாத். அப்ப லவ்ஹாத், அது நான் பலகையிலே தொங்க விட்டேன் என்று வரும். அல்லப்து அல்லோஹாத், பலகையிலே தொங்க விட்டேன். அதே மாதிரி அங்க இது என்ன நிலைமையில இருக்கி? நஸ்புடைய நிலைமையில இருக்கி. இது என்ன நிலைமையில இருக்கி? ரஃபுடைய நிலைமையில இருக்குது. அடுத்தது என்ன? ஜர்ருடைய நிலைமையை பார்க்க போகிறோம். தக்கர்ரம் து. தக்கர்ரமேண்டா என்ன? சங்கு கண்ணியம் செய்தான், இல்லாட்டி தக்கர்ரம மதித்தான். கர்ம தான் கர்ரமேண்டா கண்ணியம் செய்கிறான், அதுக்கு தான் சொல்றது தகர்ரம் து. மீன் தகர்ரம் வந்தா மின் வரும். மின்னல் முஅல்லி. சொல்லுங்க. முஅல்லி மாத்தி. மாத்தி. நம்ம அங்க படிச்சோமே, தகர்ரம் து மேல் முஅல்லி மாத்தி அண்டு வரும். வழங்குது தானே அது? கிளியர் தானே உங்களுக்கு? இப்ப அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்னது? ஜம்உ தக்சீர். ஜம்மு தக்சீருக்கு சீரற்ற பன்மைன்னு சொல்றது. இப்ப இவ்வளோ நேரம் நாம பார்த்தது ஒரு சீரான ஒரு ஒழுங்கமைப்புல வந்திருக்குது. ஒன்று வாவுனும் சேர்ந்து வருது. அதை யாவுனுனா மாத்தலாம். அந்த இது இப்போ உதாரணம் முஹந்திசுன் முஹந்திசூனு. இது அலிஃப்தா சேர்க்க வேண்டி வந்திருக்கு. பெண்பாலண்டா குண்டுத்தா அந்த சட்டித்தா அலிஃபும் தாவும் வருது. தாலிபத்துன் தாலிபாத்துன்ங்கிற அமைப்புல வருது. இப்ப இதுக்கெல்லாம் சொல்றது சீரான பன்மை. அந்த ஒரு ஃபார்மேட், ஒழுங்கான ஒரு ஃபார்மேட் ஒன்றைக்கு. ஆனா ஜம்மு தக்சீரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஒழுங்கான ஃபார்மேட் ஒன்று இல்லை. சீரான அந்த ஒரு அந்த ஒழுங்கான இதொண்டு இல்லை. எப்படி வருமெண்டா, உதாரணத்துக்கு திஃப்லுன் தந்திருக்காங்க. அது அத்துஃபாலுன்னா மாறுமா? இந்த திஃப்லுன் அத்துஃபாலன்னு மாறுமா? இப்போ இதை நம்ம கொஞ்சம் சொல்ல டிக்ஷனரியில் எடுத்து பாடமாக்கத்தான் வேணும். இப்படியான சொற்களை அடுத்தது வளமையாக கொஞ்சம் பாவிக்கிற சொற்களை கொஞ்சம் எடுத்து பன்மையை பார்த்தா சரி. கிதாபும் குத்துபுன், அப்படி வர தர்சன் துருசுன் ரெண்டு வருது. அதில் கொஞ்சம் பார்த்து கொண்டா சரி.
இங்கே இப்படி அசியாத் மாதல்ல அக்சரி மின் இஸ்னைன் ஓ இஸ்னத்தைன் மா தகையரு சூரத்துல் முஃபரத் எப்படி தகையர் எப்படி மாறும் கையறைனா மாற்றினான் கையற கையறைனா மாற்றினான் கையற இந்த சொல்ல கட்டாயம் பாடம் இந்த சொல் கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க இந்த சொல் தான் கையறங்கிறது எம்சிக்யூவில் ஒரு கேள்வியா வரும் கையறங்கிறது தகையீர் ரெண்டு மஸ்தர்ல கேட்டு வரும் வையரேன மாற்றினான் அதை பாட்டு மாய்க்குங்க அசியாதத்து அலல் முஃப்ரதி அவுத் அவுதுங்கிறது அல்லது ஊதுங்கிறது அவாத மாறுமாம் அந்நக்சு மினல் முஃப்ரத் கிதாபுனுங்கிறது குத்துபுனா மாறுமாம் தந்திரிக்கா இதெல்லாம் ஒரு பார்த்தீங்களா சீரான ஒரு இதொண்டு இல்லை சகையர் ஃபில் ஹரகாத் அசதுனுங்கிறது உஸ்துன் அப்படிங்கிறது மாறுமா அடுத்தது உதாரணம் ஒன்று தந்திருக்காங்க ஹதர ஹதரைன என்ன ஹதரைன சமூகம் அளித்தான் நீங்க ஹாதிரண்டு போய் சொல்லுவீங்க அந்த ப்ரெசன்ட் ஹாதிரண்டா ப்ரெசண்ட் சொல்றது முஹாதிர் அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு முஹாதிரன்னு சொல்றது முதாரியன்னு சொல்றது நிகழ்காலத்துக்கு இன்னொரு அர்த்தம் வைக்கும் முஹாதிரண்டா விரிவுரையாளர் லெக்சரர் யூனிவர்சிட்டி லெக்சரருக்கு சொல்றது முஹாதிரண்டு விரிவுரையாளர் முஹாதிரண்டு விரிவுரையாளருக்கு சொல்றேன் ஹதரேண்டா சமூகம் அளித்தான் அத்துல்லாப் மாணவர்கள் இப்போ துல்லாபங்கிற முஃப்ரத் என்ன சொல்லுங்க பார்ப்போம் துல்லாபங்கிற முஃப்ரத் மா தாலிபுன் மாணவன் துல்லாபுண்ட பன்மை தாலிபுனுங்கிறது ஒருமை அப்போ கத்தபூ ஏன் கத்தபூன்னு வந்திருக்கி கத்தபூவண்டு இவரத்தில் என்ன சட்டம் ஜும்லா இஸ்மியாவுடைய சட்டம் ஜும்லா இஸ்மியா முன்னுக்குற இதுக்கேற்ற மாதிரி பன்மையா இருந்தா இது வேர்பும் பன்மையில வரும் கத்தபூ கொண்டு வந்திருக்கி அதான் கத்தபு சர்ஃப் செஞ்சிருக்காங்க கத்தபு அத்துரூச பாடங்களை அத்துரூச ச என்று போடணும் ஏண்டா பாடங்களை ஐ உறுப்பு மஃபூல் பிஹி அப்ப இந்த இடம் மஃபூல் பிஹியோட சட்டம் மினல் குத்துபி மின் வந்த என்ன மின் ஒரு இடைச்சொல் ஹர்ஃபுல் ஜர் பாத்தீங்களா வசனத்தை இப்போ பார்த்த உடனே அதுல என்னென்ன சட்டம் இருக்குன்னு பேசிக்லி நம்ம பேசிக்கான சட்டங்களை படிச்சா விளங்கிடும் அப்ப அது லேசா தானே இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்பதானே புதுசு அப்ப இந்த 2 3 கிளாஸ்லயே நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க எனக்கு நல்லா விளங்குது சார் என்ன சட்டம்லாம் இது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிபட்டு வருது இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்பதான் 2 3 கிளாஸ் இன்னும் ஒரு 10 நாள் கூட ஒழுங்கா அப்ப அப்ப இதுக்குள்ளேயே இவ்வளவு நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இதா இருக்கேன்டா அப்ப இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் பெரும்பாலும் பிடிச்சிக்குவீங்க இன்னும் அப்போ தொடர்ச்சியாக டாஸ்க்குகளை செஞ்சு அனுப்புங்க எக்ஸாம் ப்ராக்டிஸ் தான் முக்கியம் வேர்ட்ஸ் எவ்வளோ பாடமாக்கியும் வேலை இல்லை வேர்ட்ஸ் இடிக்கும் வேர்ட்ஸுங்கிறது அந்த சொல்கிற கருத்து மட்டும்தான் தெரியும் ஆனால் நஹூ சட்டம் இந்த சருப் சட்டம் இந்த இதெல்லாம் இருக்கி இதெல்லாம் எழுதி பார்க்குற எப்படி ஒரு ஹரக்கத்து வித்தியாசம் வந்தாலும் எப்படி கருத்தெடுக்கிற அசுரங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் சீனா வந்தா கஷ்டத்துக்கு சொல்றது அசுரங்கிறது சாதா வந்தா காலத்துக்கு சொல்றது வல்லசுர் காலம் மீது சத்தியமாக அப்ப அந்த இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சென்டென்ஸ் உருவாக்கி பார்த்தா மட்டும்தான் அது எளிமைக்கும் அதுக்கு தான் தாரது டாஸ்க் எல்லாம் அப்ப செஞ்சு அனுப்புங்க மீன் நிழல் குத்துபி மினல் குத்துபி கிதாபோட பண்ண குத்துப் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஹலரத்துல்லாப் மாணவர்கள் வந்தார்கள் கதபு மேலும் எழுதினார்கள் அத்துரூச பாடங்களை எழுதினார்கள் மினல் குத்துபி அவர்களது மினல் மீன் இருந்து குத்துபி புத்தகங்களில் இருந்து பாடங்களில் மாணவர்கள் எழுதினார்கள் என்று வரப்போகுது சரிதானே குத்து கொப்பி எழுந்து புத்தகம் இல்லை கிதாபு குத்து கொப்பி எழுதுகிற கொப்பியலில் மாணவர்கள் தங்களது பாடங்களை எழுதினார்கள் ஜம் உத் தக்சீர் ஜம் உத் தக்சீர்ல இன்னொரு முறை இன்னொரு வகை அதுக்கு உள்ளுக்கு ஒரு வகை இருக்கி ஆனா இது ஜம்மு தக்சீர் என்று சொல்ல மாட்டாங்க சீகத்துல் முந்தஹல் ஜும்முன்னு சொல்லுவாங்க சீகத்துல் முந்தஹல் ஜும் ஒன்று வந்திருக்கி சரியா
ஜம்மு தக்சீர்ல மாற்றம் பெறுறது வேற, சீகத்துல் முந்தஹல் ஜுமுஅண்டில மாற்றம் பெறுறது வேற. உங்களுக்கு இது சொல்லித்தரேன். ஒரு சொல்லின் மூன்று எழுத்துக்களுக்கு பிறகு ஒரு சொல் இருக்கேன்டா. உதாரணத்துக்கு மசாஜிதுங்கிற சொல் இருக்கு. அந்த இதுல மூன்று எழுத்துக்கள் மீம் சீன் அலிஃப், மூன்று எழுத்து அல்லது நாலு எழுத்துக்களுக்கு பிறகு ஒரு நோயுடைய எழுத்து நடுவுல வந்தா, நோயுடைய உண்டு அலிஃப் இல்லாட்டி யா இல்லாட்டி வாவு அப்படி எழுத்துகள் வந்தா அது சீகத்துல் முந்தஹல் ஜும்முல இது ஜம்மு பெருமாமன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆயிலும் இவ்வளவு அமைப்பும் இருக்குது. நான் உங்களுக்காண்டி தொகுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு அமைப்புல ஒரு அமைப்பு இல்ல ஜம்மு வந்தா அதை நம்ம சீகத்துல் முந்தஹல் ஜும்மு வந்து எடுக்க போகிறோம். இவ்வளோ அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ படித்து தந்ததில்ல ஒன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒரு சாட்மை போடுவோம். ஃபஸ்ட்டுக்கு என்ன படித்தோம்? முஃப்ரத் படித்தோம். அடுத்தது முசன்னா படித்தோம். முஃப்ரத்தில் படித்ததில் முஃப்ரத்துக்கு ஒரு உதாரணம் எழுதுகிறேன். நஸ்புடைய நிலை ஃபஸ்ட்டுக்கு ரஃபுடைய நிலைமைக்கு ஒரு உதாரணம் எழுதுகிறேன். ஆண்பாலுக்கு எழுதணும், பெண்பாலுக்கு எழுதணும். அடுத்தது முஃப்ரதுடைய நிலைமையில் இதில் என்ன நஸ்புடைய நிலைமைக்கு ஒரு உதாரணம் எழுதணும். ஜர்ருடைய நிலைமைக்கு ஒரு உதாரணம் எழுதுகிறேன். ஒரு உதாரணம் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஆண்பாலுக்கு எழுதுகிறேன், பெண்பாலுக்கு எழுதுகிறேன். அப்போ அது முடிஞ்சு ரெண்டாவது இஞ்சால முசன்னாக்கு வாரேன். முசன்னாவில் ஒரு ரஃபுடைய நிலைமைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். நஸ்புடைய நிலைமைக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ஆண்பாலுக்கும் பெண்பால் ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ் எழுதி வந்து ஜர்ருடைக்கும் ரெண்டு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அப்போ எழுதி வாரேன். அங்கால திருப்பி ஜம்மு தனியாக எடுக்கிறேன். ஜம்மு மூணாக பிரிக்கிறேன். ஜம்முல மூணாக பிரித்தா உண்டு ஜம்மு முதக்கர் சாலிம். அந்த முதக்கர் சாலிமுக்குள்ளுக்கு எழுதுகிற அது ரஃபுடைய நிலைமைக்கு ஆண்பாலுக்கு ஆண்பால் தனி அது. அப்போ உண்டு ரஃபுடைய நிலைமை கொண்டு வர, நஸ்புடைய நிலைமை கொண்டு எழுதுகிறேன். இந்த ஜர்ருடைய நிலைமை கொண்டு எழுதுகிறேன். இந்தியாவில் அடுத்தது முஹன்னஸ் சாலிம். முஹன்னஸ் சாலிமோட சீரான பெண்பால் பன்மை அதில் ரஃபுடைய நிலைமை கொண்டு வர, நஸ்புடைய நிலைமைக்கு கொண்டு எழுதுகிறேன். ஜர்ருடைய நிலைமை கொண்டு எழுதுகிறேன். ஒரு சென்டென்ஸ் ஒன்று. அங்கால திருப்பி இங்கே வந்து ஜம்மு தக்சீர். ஜம்மு தக்சீரை ஒரு அமைப்பு இல்லாத கொஞ்சம் ஒரு சொற்களை தேடி எடுக்கிற பழைய பாஸ் பேப்பரில் இணைக்குது. இப்போ வரும் காட்டுறேன். வேறு எக்ஸ்ட்ரா சொற்களையும் கொஞ்சம் தேடி எடுக்கிறேன். அடுத்தது இது என்ன இந்த அமைப்பில் வருது சீவத்து முந்தக ஜும்மு. இந்த அமைப்பையும் அதோட அட் பண்ணி கொண்டு நீங்கள் வளமையாக எந்த இடத்த கொஞ்சம் போய் இருந்து பார்க்க போகிறீங்களோ, இல்லாட்டி நீங்கள் வீட்டில் எங்கே அடிக்கடி இடங்கள் இருக்கோ, அடிக்கடி பார்க்குற நீங்கள் பார்க்குற இடம் ஒன்று இருக்கோ, அந்த இடத்துல உங்களோட நீங்கள் இருக்கிற கதிரை கொஞ்சம் பக்கத்தில் இது வச்சு இடைக்குள்ள அந்த இதை பார்த்துக்கோங்க. ஈஸியாக பாடம் வந்துடும். அப்படித்தான். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த பாடம் வேணுமென்றாலும் உங்களுக்கு அது ஞாபகம் நிற்கிற இல்லையா, அதுக்கு பாடமாக்குறது கஷ்டமா இருக்கா என்று சொன்னோடனே இப்படித்தான் எழுதி ஒரு தாளில் எழுதி அந்த நீங்கள் எங்கே உங்களோட பெஞ்சு நீங்கள் படிக்கிற இடம் பற்றிலாம் படிக்க போகிறீங்கன்னா அந்த படிக்கிறதுக்கு முன்னுக்கு சுவரில் ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு டெய்லி அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாடம் வந்துடும். பாடம் வரதில்லை நீங்கள் உண்டு அது கண்ணாலே உங்களுக்கு அப்படியே மெமரி ஆகிடும் பிக்சர் உண்டு. அப்போ நீங்கள் அதை வச்சு செஞ்சு கொள்ளலாம். அப்போ இது மஃபா இழு அமைப்புல பன்மையாகி இருக்குதாம். அதுதான் சொல்றாங்க. மஃபா இழு அமைப்புல பன்மையாகின வேர்ட்ஸ் எப்படி? மஸ்ஜிதுன், மசாஜிதுன். மஸ்ஜிதுன், மசாஜிதுன். பள்ளி, பள்ளி வயல்கள். மதுரசத்துன், மதாரிசுன். பாடசாலை, பாடசாலைகள். மஃபா இழு அமைப்புல இது பன்மையாகி இருக்கிறோம். இது மஃபா ஈலு அமைப்புல பன்மையாகி இருக்கிறோம். அப்ப மஃபா ஈலு அமைப்புல என்ன பன்மையாகிறது? மஃபாத்தீஹு, 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 மஃபாத்தீஹு. மிஃப்தாஹுன், மஃபாத்தீஹு. மிஃப்தாஹுன்டா யாருக்கு தெரியும்? மிஃப்தாஹுன்டா திறப்பு, சாவிக்கு சொல்லுவாங்க, சாவி. மஃபாத்திஹுல் கைப் என்று இமாம் ஃபஹ்ருதீன் அர் ராசிட ஒரு தப்சீருல் குர்ஆன் இருக்குது. ஒரு குர்ஆன் விரிவுரை உண்டு. ஐசி படிக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பாடமாக்கிப்பாங்க. மஃபாத்தியுல் கைப். அடுத்தது என்ன? மசாபீஹு, மிஸ்பாஹுன், மசாபீஹு. மிஸ்பாஹுன்டா என்ன? மிஸ்பாஹுன்டா லைட். லைட்டுக்கு சொல்றது, நான் பாவிக்கிற லைட் அந்த இதுக்கு சொல்றது லைட். மசாபீஹுன்டா இறப்பன்மை, ஜம் உன் லைட்கள் என்று எழுக்கலாம். அடுத்தது என்ன? ஃபுஅலா உ அமைப்புல பன்மையாகிற சொற்கள். ஃபுகரா உ,
ஃபக்கீருன் ஃபுகராஉ அமைப்புல வரும். சரிதானே? அது சீகத்துல் முன்தஹல் ஜுமூல பன்மை ஐக்கியம். அடுத்தது என்ன? அஃஇலாஉ அஸ்திகாஉ சதீகுன் அஸ்திகாஉ நண்பன் நண்பர்கள் என்ற அமைப்புல வரும். அடுத்தது என்ன? ஃபிஆலுன் ஜிபாலுன் ஜபலுன் ஜிபாலுன் ஜபலுண்ட என்ன? ஜபலுண்டா மலை, ஜபலுன் மலை, ஜிபாலுண்டா மலைகள். அடுத்தது ஃபுஊலுன் ஃபுஊலுன் அமைப்புல இது செஞ்சு வரதாம். ருஜூலுன் ரஜுலுண்டா என்ன? ரஜுலுண்டா மனிதன், ரஜுலுண்டா மனிதனுக்கும் சொல்றது. இன்னொரு அர்த்தம் ஆணுக்கும் சொல்றது. ஆண் ஆம்பிளைகள், அதுக்கு ரஜுலுன்னு சொல்றது. ருஜூலுண்டா ஆண்மைன்னு சொல்றது. அந்த ஆண்புலத்தனமான ஆண்மையான அந்த இதுக்கு ருஜுலுன்னு சொல்றது, ஆண்மைக்கு. அடுத்தது ஃபிஎலான் ஃபிஎலான் என்றா அந்த அமைப்புல இது செஞ்சு வர்றது எப்படி? கல்லுபான் கல்லுபான் கலிபேண்டா கோபப்பட்டான், கல்லுபான்டா சரியான கோபக்காரன், கோபக்காரனுக்கு சொல்றேன். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு அத்துஷான், அத்துஷான் அப்படி ஒரு சில சொற்கள் இருக்கு. அத்திஷேண்டா தாகித்தவன், அத்துஷாண்டா தாகத்தோட இருக்கிறவன், சரியான தாகத்தோட இருக்கிறவனுக்கு அத்துஷான்னு சொல்றேன். அடுத்தது இன்னொன்று சொல் கஸ்ட்லான். கஸ்ட்லாண்டா எல்லாரையும் தெரிஞ்சுக்குமே. கஸ்ட்லாண்டா சோம்பேறிக்கு சொல்றது, தெரியும் தானே? அப்ப கஸ்ட்லான், கஸ்ட்லாண்டா சோம்பேறி. அடுத்தது என்ன? ஃபியலான அமைப்புல வன்மை முடிஞ்சு அடுத்தது அமீருன். அமீருன் என்றா என்ன? அமீருன்டா ஒரு அர்த்தம் இருக்கி. இளவரசன், மலிக்குக்கு சொல்றது, கிங்குக்கு சொல்றது. அடுத்தது அமீருன்டா தலைவருக்குன்னு சொல்றது. அமீருன் உமரா உ அமீருன் உமராவு அந்த உமராவு அமைப்புல இந்த இதெல்லாம் உதாரணங்கள். இதெல்லாம் அந்த வசன் எப்படி மாறும் என்று வசன் அந்த இதுல வருது. இப்படியான சொற்கள்ல இந்த இதுல மாறுமெண்டா அது சீகத்துல் முன்தஹல் ஜுமு என்று அழைக்கப்படும். ஆனா ஜம்மு தக்சீர் இல்லை. இது சீகத்துல் ஜுமுத்துல் சீகத்துல் முந்தஹல் ஜுமுல தான் வரும். ஜம்மு தக்சீர் இப்ப இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் ஜம்மு தக்சீர். இப்ப நம்ம பார்த்தோம் கிதாபுன் குத்துபுன் என்ன மாறது ஜம்மு தக்சீர். இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல தான் எழுதணும். அடுத்து பாஸ்ட் பேப்பர்கள் விளங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அதுல உதாரணம் தான் தீர்க்கிறாங்க. அடுத்தது பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வியில வந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு கேட்டிருக்கிறாங்க. மாஹு அல் ஜம்முல் முனாசிபு மின் கலிமத்தில் வரக்கா. வரக்காண்டா என்ன? வரக்கத்துண்டா தாள், தாளுக்கு சொல்ற பேப்பர், பேப்பர் அல்லது இலைக்கு சொல்றேன். இலை, லீஃப், இலைக்கும் சொல்றேன். அவுராக், அவுராக்குண்டா என்ன? அதான் சரி. வரக்கத்துன் அவுராக்குன், இந்த இதுதான் சரி. இலை, இலைகள். இது அவுராக்கா சும்மா தந்திக்கிறாங்க குழப்பறதுக்காண்டி. இதுவும் சும்மா, இதுவும் சும்மா தந்திக்கிறாங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் சும்மா தருவாங்க, அல்லது மீனிங் வச்சும் தருவாங்க குழப்பறதுக்காண்டி. அடுத்தது பத்தாவது ஐன் அல் முந்தகல் ஜம், முந்தகல் ஜம் ஓ மினல் கலிமத்தில் ஆத்தியா. இந்த பன்மையில முந்தகல் ஜம்முல எது பன்மையாயிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்ப நாம இப்ப படிச்சதுதான் முந்தகல் ஜம்முல தர்சுன் துருசுன், துருசுனை தந்திருக்காங்க. துருசுன் பன்மைதான். அது எந்த அமைப்புல? ஜம் உத் தக்சீர் அமைப்புல பன்மை. ஜம் உத் தக்சீர் இப்ப நம்ம அதுக்கு முதல் படிச்ச அந்த அமைப்புல பன்மை இது. ஆனா நம்மகிட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா என்னது? தர இது சீகத்துல் முந்தஹல் ஜம்மு, முந்தஹல் ஜம்முல பன்மையாயினது தான் கேட்காங்க. ஐயின்ட தெரிவு செய், ஐயனையிட தெரிவு செய்தான் ஐயின் என்று ஏவுவாங்க. ஐயின் தெரிவு செய். அப்ப துருசுன் போட்டா பிழை, சரிதானே? அடுத்து ரெண்டாவது கவா இது, கவா இது அமைப்பு. கவா இது அமைப்புல நம்ம உரிமையை எடுத்தா கா இதத்துன். அங்க கா இதத்துன் எதுவும் பாத்தியா? இல்ல. அப்ப காயிதத்துன் கவாயிது. அப்ப விதிகள்னு சொல்லுவாங்க. காயிதத்துன் கவாயிது விதிகள். இதுவும் பில. ஃபக்கீருன் ஃபுக்கராவு அங்க பார்த்தோம். ஃபுக்கரா அமைப்பு. ஃபக்கீருன் ஃபுக்கராவு. அப்ப இதான் சரி. ஹிஸ்ஸத்துன் ஹிசஸுன், ஹிஸ்ஸத்துன் ஹிசஸுன்ங்கிறது பாட வேலைகளுக்கு சொல்றேன். ஹிஸ்ஸசுன், ஹிஸ்ஸசுன் என்று சொல்றது. மற்றது கிறிஸ்வசுன்டா இந்த காஃப் போட்டா, இந்த காஃப் ஹிஸ்ஸசுன் கதை, கதைகளுக்கு சொல்றது. கதை, கதைகளுக்கு சொல்றது. கிஸ்ஸவுன் கிஸ்ஸசுன், கிஸ்ஸத்துன் கிஸ்ஸசுன் ஹிஸ்ஸத்துன் ஹிஸ்ஸசுன், ஹிஸ்ஸசுன்டா
பாட வேலைக்கு சொல்றது. அது என்ன அமைப்புல பன்மையாயிருக்கு? ஜமு தக்சீர். ஜம்மு தக்சீர்ல பன்மையாயிருக்கு. சீரத்துல் முன்தர்ஜுமா. இப்ப இதுதான் இதான் சரி. அடுத்ததுக்கு வருவோம். மாஹுவாதி ஜம்உல் முனாசிப் லி கலிமத்துல் உம்முன். உம்முன் என்ற தாய். உம், உம்முண்ட பன்மை கேட்குறாங்க. உம்முண்ட பன்மை என்ன? உம்மஹாத்துன். அப்ப இது சரி. உம்மஹாத்துன். உம்மஹாத்துன். அதே மாதிரி நம்ம முன்னுக்கு இருக்கிற இதுகள் சொற்களையும் பார்ப்போம். இதுல வேறு மீதும் கருத்துகள் வருதான். முதலாவது உமம் ஒன்று இருக்கு. உமமுனுக்கு உமமுண்டா சமூகம். சமூகம்னு சொல்லுவாங்க. உமமுன் சமூகம். சமூகத்துக்கு இன்னொரு பேர், இன்னொரு சொல்லும் சொல்ற கவுமுன் உண்டு. கவுமுன். கவுமுன் நூஹின்டா நூஹு நபியுடைய சமூகம். கவுமு நூஹின் சமூகம். உம்மத்துன் உம்மான்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் உம்மா. முஸ்லிம் சமூகம் ரெண்டு. அந்த இதுதான் உம்மமுன். அதில் ஒருமை எப்படி வரும்டா உம்மத்துன். இப்படிதான் வரும். இதே மாதிரி இங்கால என்ன இருக்குது? இமா ஒன்று இருக்கு. இமா ஊ. இமா ஊர ஒருமை என்னடா அமத்துன். அமத்து. அமத்துனண்டா என்ன? அடிமை பெண்ணுக்கு சொல்றது. அமத்துனண்டா அடிமை பெண். இமா உன்னண்டா இமா உண்டா அடிமை பெண்கள். அடிமை பெண்கள். உம்மஹாத்துன். உம்முன் உம்மஹாத்துன். உம்மி யூனே. அடுத்தது உம்மி யூனேண்டா எழுத வாசிக்க தெரியாத, அதில் எழுத்தறிவு படிப்புற குறைந்துள்ள ஒரு சமூகம். அதுதான் உம்மி யூனே. உம்மி சமூகம் என்று சொல்லுவாங்க. உம்மி சமூகம். அப்ப அதுதான் சொல்றது உம்மி யூனியன். இந்த சொற்களை நோட் பண்ணிக்கோங்க. ஆஹ் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த முறை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல தரலாம். ஏற்கனவே இந்த பாஸ் பேப்பர்ஸ்லாம் முக்கியம். அப்போ உங்களுக்கு பாஸ் பேப்பரை மெயின் பண்ணி தான் இப்போ போகிறேன். இப்போ 2 3 கிளாஸ்க்கு மற்ற சிலபஸை கவர் பண்ணியும் போகணும். அப்போ அப்படியும் கொண்டு போய் இப்படியும் கொண்டு போகிறேன் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாராலையும் எடுக்கலும் எடுப்பீங்கன்னு நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எடுக்கணும் எல்லாரும். அடுத்தது 2021 பாஸ் பேப்பர். 2021 பாஸ் பேப்பர்ல மராஜி. அது மராஜி என்று கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒருமை கட்டிக்காங்க. மர்ஜியோன் மராஜியோ. இது மர்ஜியோ. மர்ஜியோ. இன்னும் மராஜி. மராஜி என்றா ரெஃபரன்ஸ் உசாத்துணைகள். ரெஃபரன்ஸ்ன்னு சொல்ற உசாத்துணைகள். இந்த புக்ஸுக்கு கடைசியில போடுவாங்க. அது எந்த இதுல இருந்து திரட்டப்பட்டது, செய்யப்பட்டது என்று. அந்த உசாத்துணைகளுக்கு சொல்றது மர்ஜி. ஆதாரத்துக்கு சொல்ற மர்ஜி உண்ட ஆதாரம். ஆதாரங்கள். அந்த இதுக்கு சொல்ற மர்ஜி மராஜி. அடுத்தது அர்ராஜியு தந்திக்கிறாங்க. அர்ராஜியு உண்டா ரஜ அட இஸ்முஃபாயில். ரஜ ஏண்ட என்ன? ரஜ ஏண்ட மீண்டான். மீண்டான் என்று வரும். திரும்பினான் என்று சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு கருத்து, இன்னொரு சொல்றீங்க ஆத. ஆதே என்றாலும் மீண்டான். ஆத மீண்டான். ராஜி என்றா மீள்ற ஆளுக்கு சொல்றேன். அந்த ஆள் செய்யற செயலை. செய்யற ஆள் செயலை. அடுத்தது மர்ஜி. மர்ஜி உ. மர்ஜி உ என்றா அப்படி ஒன்று இது ஒன்று இல்லை. அர்த்தம் ஒன்று இல்லை. ஆனா மர்ஜு ஒன்று இருக்கு. இதுல வாவு வந்தா மீளும் இடம் இதுக்கு சொல்றது. மீளும் இடம் உண்டு. அடுத்தது அர்ரஜா. அர்ரஜா ஊ என்றா ரஜா ஊங்கிறது மஸ்தர். மீளுதல். ரஜட மஸ்தர் என்று சொல்றேன். வினை எடி. வினை எடி என்று சொல்றேன். மீளுதல் என்று வரும். எதிர்பார்த்தான். இல்லாட்ட எதிர்பார்க்கிற ரஜா. அந்த இதுக்கு ரஜா என்று சொல்றேன். இப்படி எழுதுற அலிஃப் வரும். ரஜா நோயிட இல்லது. ரஜா என்று வரும் கடைசியில. ரஜாண்டா எதிர்பார்த்தினா எதிர்பார்த்தான். நன்மை எதிர்பார்த்து செய்யறது ரஜா. இந்த இதுலேயே தான் ஷேர்லேயெல்லாம் வரும். அடுத்தது படிப்போம். உதுக்குர் அல் முஃப்ரதுல் இல்லாஸ்தின் உயூன். உயூன் உண்ட எண்ணின்னு கேட்டிருக்கிறாங்க. உயூன் ஐநுண்ட பன்முதான் உயூன். உயூன் என்றா கண்களுக்கு சொல்றேன். ஐநுண் கண்கள். அதே மாதிரி கண்கள். இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீர் ஊற்றுக்கும் சொல்றேன். நீர் ஊற்று. நீர் ஊற்றுக்கும் ஐநுண் சொல்றேன்.
கண்ணுல இருந்து நீர் ஊன்று வேறு நீர் ஊற்று. அல் ஐன். அல் ஐன் கொண்ட கண். இதுதான் அப்ப சரி. அல் ஐன் நீரூற்று அல்லது கண். அல் ஐயன். அல் ஐயனு. ஐயனு கொண்ட சொல்றேன். அல் ஐயனத்து. அல் ஐயனு அல்ல ஐயனத்து என்ற இந்த கூர்மையான பார்வையுடையவர்கள், பெரிய கண்களையுடையவர்கள், பெரிய கண்களையுடையவர்கள் அல்லது கூர்மையான அந்த ஆழமான பார்வையை பார்க்கிறார்கள், தூர நோக்கு பார்வை. அப்படி அந்த பார்வையுடையவர்களுக்கு அல்ல ஐயன் என்கிறது ஆண்பால், அல்ல ஐயனத்து பெண்பால் அப்படி சொல்லலாம். அடுத்தது அல் ஐனத்து. அல் ஐனத்துன்னு சொல்லுவாங்க. அல் ஐநாத்து வந்தா ஆராய்ச்சி மாதிரி. உண்ட லேப் இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஆராய்ச்சி, அந்த இதுக்கு ஆராய்ச்சி மாதிரி, அந்த மாடலுக்கு சொல்றேன். ஆராய்ச்சி மாதிரி. இதுக்கு அல் ஐனத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாஹு அல் முஃப்ரத் முனாசிபில் ஃபவாயித். ஃபாயிதத்துன் ஃபவாயிது. இதுதான் முதலாவது. இந்த சொற்கள்லாம் இப்போ விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் ஏன் பாடமாக்குங்க, சொற்களை பாடமாக்குங்க இந்த டாஸ்க்லாம் தரது இதுக்காட்டித்தான். இப்படி சொல்லணும் வந்தால் அதில் எது என்று உங்களுக்கு வசனம் அமைச்சு பார்க்கக்குள்ள மண்டையில் கிளிக் ஆகும். மைண்டில் கிளிக் ஆகினா நீங்கள் உடனே உண்டியும் பக்கத்தில் அப்படி போட்டுடலாம். சரி. மற்ற சொல்லி அதுக்காண்டி பார்க்க மூடாதீங்க, பாருங்க. ரெண்டாவது சொல்லுங்க, ரெண்டு மூணு. ஆனால் பொருத்தம் எது சொட்டா இருக்குதோ அதுக்கு சொல்லிட்டா அடிச்சு போட்டு அடுத்தது போக வேண்டியது. ஃபாயிதத்துன் ஃபவாயிது. ஃபாயிதத்துன் என்ன? பயன். பயன். பயனுக்கு சொல்றது. பலன், பயன், அந்த நன்மைக்கும் சொல்றேன். ஃபாயிதான்னு சொல்லுவாங்க. அதுல அந்த விஷயத்துல ஃபாயிதா இல்லை, அந்த விஷயத்துல நன்மை இல்லை, அந்த இதுக்கு தான் சொல்றது ஃபாயிதா. அடுத்தது அவ்வளோதான் நம்மளோட சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்துட்டோம். 2019 வரையும் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? கிளாஸில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் கட்டாயம் சொல்லுங்க எனக்கு. இப்படி இன்ஷா அல்லாஹ் உங்களோட துஆக்கள்ல சேர்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் அதில் நிறைய பேர் மௌலியமார்கள், இந்த மார்க்கத்தை தேடுறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார்கள், கூட இருக்கிறீங்க. உங்களோட துஆக்கள்லாம் டாக்டர் சீக்கிரம் அங்கீகரிக்கப்படும். அப்போ உங்களோட துஆக்கள்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க கட்டாயம். நம்ம இதோட நம்மளோட கிளாஸை முடிச்சுக்குவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.